தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரூபாய் 4 கோடி பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு மீண்டும் சம்மன் அனுப்ப தாம்பரம் போலீசார் திட்டம் என தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், எதன் அடிப்படையில் மீண்டும் நயினார் நாகேந்திரனுக்கு இந்த சம்மன் ஆனது அனுப்பப்பட இருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? கடந்த 6ஆம் தேதி இரவு தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரூபாய் 4 கோடி பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் கைது செய்தனர். இந்த விவகாரத்துல சதீஷ், நவீன், பெருமாள் ஆகிய 3 நபர்களை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் கைது செய்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான பணம் எனவும் பணம் பட்டுவாடா செய்வதற்காக இந்த பணத்தை கொண்டு செல்ல உள்ளதாகவும் அவர்கள் வாக்குமூலம் அளித்த நிலையில இது தொடர்பாக பல்வேறு இடங்கள்ல தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை நடத்தி 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் பணத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் இந்த பணம் யாருக்கு சொந்தமுடையது என தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில ஏற்கனவே பாஜக தொழில்துறை மாநில துணைத் தலைவர் கோவர்தன் அவருக்கு சம்மன் அனுப்பி அவரிடமும் விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த நிலையில ஏற்கனவே நயினார் நாகேந்திரன் கடந்த 22ஆம் தேதி ஆஜராகுமாறு தாம்பரம் போலீசார் அவருக்கு சம்மன் அனுப்பியிருந்தனர். இந்த பணம் அவருக்கு சொந்தமானதுதானா என்பது தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக இந்த சம்மனை அவருக்கு அனுப்பியிருந்தனர். இந்த நிலையில கடந்த 26ஆம் தேதி நயினார் நாகேந்திரன் ஆஜராகாமல் அவரது வழக்கறிஞர் மட்டுமே தாம்பரம் காவல் நிலையத்தில் ஆஜராகி 10 நாட்கள் நயினார் நாகேந்திரனுக்கு கால அவகாசம் கொடுக்க வேண்டும் எனவும் அவர் மனு ஒன்றை கொடுத்து விட்டு சென்றார். இந்த நிலையில தற்போது மீண்டும் நயினார் நாகேந்திரனுக்கு இது தொடர்பாக சம்மன் அளிக்க தாம்பரம் போலீசார் முடிவு செய்துள்ளனர். அவர் 10 நாட்கள் கால அவகாசம் கேட்டுள்ளதால் அந்த 10 நாட்களுக்கு பிறகு அவர் ஆஜராகுமாறு தேதியை குறிப்பிட்டு அவர்கள் சம்மன் அளிக்க முடிவு செய்துள்ளனர். மேலும் முருகன் என்பவர் இந்த பணத்தை வைத்திருந்ததாக முருகன் என்பவர் வீட்டுல சோதனை மேற்கொள்ளப்பட்டது. நயினார் நாகேந்திரன் உறவினர் என்பதால் அவரிடமும் தற்போது சம்மன் அனுப்பி அவரையும் விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே முருகன் பேசிய வீடியோ ஒன்று சமூக வலைதளங்கள் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில அவரையும் அழைக்க போலீசார் திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.